நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். மத்தேயு 10:8. நாம எங்க போனாலும் நமக்கு ஏதாவது இலவசம் கிடைக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒண்ணு இல்ல, 1 கிராம் தங்கம் வாங்கினா கொஞ்சம் வெள்ளி கொடுத்தா இலவசம், நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா இவ்வளவு வாங்கினீங்கன்னா உங்க கடையில 5000 ரூபாய்க்கு நாங்க ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு கட்டப்பை பிக் ஷாப்பர் கொடுத்தா நமக்கு இலவசம். காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடை கொஞ்சம் கூட போட்டு கொடுங்களேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியை வெங்காயம் இடையில கொஞ்சம் மேல வச்சு கொடுங்களேன் அப்படின்னா நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவோம். இல்ல காய்கறி வாங்கினா கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீ ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்ப இலவசம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமட்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப எது வாங்கினாலும் ஒரு ஃப்ரீ இல்லையா? அப்ப நீங்க இவ்வளவு இது வாங்கினீங்கன்னா ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா இத்தனை சவரத்து வாங்கினீங்கன்னா ஒரு சூட்கேஸோ ஒரு ஹேண்ட்பேக்கோ ஒரு மணி பர்ஸோ ஃப்ரீனா நமக்கு ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கிட்டு வரும். அப்ப இந்த ஹாப்பில பாத்தீங்கன்னா இது இலவசம் அப்படின்றதுல நமக்கு இருக்கு. அப்ப இந்த இலவசம் அப்படின்றது நமக்கு சும்மா வரல. இது எப்படி இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா, கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த போஸ்டல்ல லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதும்போது மேல இந்த ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டணும்ல. அப்போ இந்த அபிஷியல் லெட்டர் மேல ஸ்டாம்ப் போட்டுறது பதில் என்ன பண்ணுவோம்னா OCS அப்படின்னு எழுதுவாங்க, ஆன் கம்பெனி சர்வீஸ். அதான் OCS அப்படின்னா ஆன் கம்பெனி சர்வீஸ் ஷார்ட்டா OCS. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சர்வீஸ் என்ற வார்த்தை கட் பண்ணிட்டு ஆன் கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்துச்சு, OC. இந்த ஓசி லெட்டரா அப்படின்ற மாதிரி அபிஷியல் லெட்டரா அப்படின்ற மாதிரி போச்சு. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லாம் போயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தை தமிழ் அப்படியே நின்று போச்சு. இந்த ஓசி இந்த வார்த்தை தமிழ் அப்படியே அது உருவாக்கி கொண்டு இன்னைக்கு ஏதாவது இலவசன்றது வரும்போது நம்ம அது ஓசியில கிடைச்சிச்சு அப்படின்றோம். இப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்றாரு, இலவசமாய் நீங்கள் பெற்றீர்கள், ஏன் உங்களுக்கு இலவசமா சில விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்க பிறருக்கு இலவசமா கொடுங்கன்ற. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அப்ப சில வரங்களை கொடுத்திருக்கிறார். நோயுற்றோரை குணமாக்குங்கள், பேய் பிடித்தவர்களை பேய்களை ஓட்டுங்க, அப்புறம் பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு நோயுற்றோரை குணமாக்குங்கள், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்ப அவரிடமிருந்து அந்த கிருபையின் வரங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இலவசமாய் ஆண்டவர் நமக்கு அருள் கொடையாக கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக நாம் அதை செயல்படுத்தணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னா, ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்கு ஜபிக்க கூப்பிடுறாங்க. ஜபிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றார். எவ்வளவு கொடுமையா இருக்குது. ஒரு ஜபத்துக்கு கூட ஒரு காணிக்கை அல்லது அது மதிப்ப காணிக்கை என்ற பேர்ல நிக்குது. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜெபிப்பதற்கு அந்த வல்லமை கொடுத்துரு. அந்த ஜபத்தை கூட இன்னைக்கு வியாபாரமயமாக்கிட்டு அதுக்கும் பணத்தை வாங்குற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார். அப்ப இலவசமாய் நான் உங்களுக்கு அருள் கொடை கொடுத்துருக்கேன், இதை உங்க வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி என்றால் நீ ஏதாவது ஓசி அப்படின்ற வார்த்தை வரும்போது அதை நீங்க நிச்சயமா சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அருள் வரங்களை நாம் அவருக்காக நம்ம பயன்படுத்துவோமா? எளிய மக்கள் வாழ்விலே உணர்வூக்கம் பெற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஏழை எளியோரை தாங்கி நீர் இந்த உலகத்திலே செய்த நன்மைகளை நாங்களும் செய்ய கர்த்தர் கிருபை தான். மேசுனை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.